என்னடா எக்ஸாஸ்ட் ஆகியிருக்குன்னு பார்க்குறீங்களா? டெஃபினெட்லி ஆமாம். ஏன்னா இங்கே வந்ததுலேருந்து இன்றைக்கி தான் என்னோட ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். அது என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தா ஸ்கிரிப்டிங் ஃபார் என்எல்பி, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். அதில் என்னோட ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் என்னென்னா கம்ப்யூட்டருக்கு நான் டீச் பண்ணணும். எதை? என்னோட பர்சனலைஸ்டு டேட்டாவை வச்சு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அண்ட் அந்த டேட்டாவை அதை அனலைஸ் பண்ணுறதுக்கும் நான் அதை ட்ரெயின் பண்ணணும். அந்த ஒரு அசஸ்மெண்ட் தான் எனக்கு கொடுத்தது. எனக்கு இதெல்லாம் கூட பெருசாக தெரியல. ஏன்னா ஸ்பேஸுன்ற அந்த ஒரு லைப்ரரியை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே, ஒரு செகண்ட் தலையே சுத்திடுச்சு. எது நாகர்தினாவா அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, அது இன்ஸ்டால் பண்ணிடலான்ட்டு அதையும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். கடைசியில் பார்த்தா இப்போ இருக்கிற கரண்ட் பைத்தன் வெர்ஷன் 3.14 அதில் ரன் ஆகாது. அது இந்த லைப்ரரி எதில் ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தா 3.12 அதில் தான் ரன் ஆகும். சரி ஓகே, அதையும் ஏற்றுவோம் கழுத அப்படின்ட்டு அதையும் உட்காந்து ஏற்றினேன். அதையும் ஏற்றிட்டு திருப்பி ரன் பண்ணி பார்த்தா எரரு. என்னடா எரர் காட்டுது அப்படின்னு பார்த்தா என்வாயர்மெண்ட் வேறையா இருக்கு அப்படின்னு காட்டுது. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த ஃபைலை போயிட்டு அந்த ஃபைல்லேருந்து என்வாயர்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணி திருப்பி ரன் பண்ண வந்துடுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாத்தையும் போட்டு அதையும் ட்ரெயின் பண்ணி இந்த ப்ராஜெக்டை இந்த அசஸ்மெண்ட்டை முடிச்சிட்டேன். ஆனால் இது முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. நம்ம ஜிபிடியோட ஹெல்ப் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்னால். சரி வாங்க, நான் என்னதான் பண்ணியிருக்கேன்ட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி இதுதான் நான் பண்ண அசஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் 4 செல்லு என்னன்னா அந்த ஸ்பேஸின்ற அந்த லைப்ரரி ரன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். ஸோ அப்படிங்கிற டோக்கனுக்கு போகணும். இத்தனை டெக்ஸ்ட் லைன் எல்லாத்தையும் செக் பண்ணுறது. தென் அது ஒரு பார் சாட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். அது வயசு எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு தென் நேம் என்னென்ன இருக்குது இம்பார்ட்டன்ட் நேம்ஸ்லாம் ஹைலைட் பண்ணும். அதுக்கான ஒரு கோடு தான் இது எல்லாமே நம்ம மிஷின் லேர்னிங்கில் தான் பண்ணுறோம். இது பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சு. அப்போதான் நம்ம தான் யார் நருட்டோ ஒன் பீஸ் பார்த்து வாழ்ந்தவனுங்க. நம்ம என்ன பண்ணணும், நெவர் கிவ் அப் அப்படின்ட்டு இது முடிச்சுட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணும் அப்படின்ட்டு நான் முடிவோடு தான் இருந்தேன். சரி ஓகே, இது ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் மற்ற வேலையை பார்க்குறோம் அப்படின்ட்டு ஃபுல்லாக இது முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக டன் பண்ணிட்டோம். அவ்வளோதான். லெட்ஸ் மஜா.